ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான புளியோதரை பவுடர் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம இன்ஸ்டன்ட் எம்டிஆர் புளியோதரை பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிருப்போம். செம்ம டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி சூப்பரா ஈஸியா இந்த புளியோதரை பவுடரை வந்து ரெடி பண்ணிடலாங்க. கர்நாடகா ஸ்பெஷல் புளியோகரைன்னு சொல்லுவாங்க. அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேங்க. இந்த பொடியை ரெடி பண்ணி ஒரு மாசம் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கோ இல்ல மதியம் லஞ்சுக்கோ டக்குன்னு ஏதாவது செய்யணும்னா இந்த பவுடரை யூஸ் பண்ணி நீங்க புளியோதரை ரெடி பண்ணிக்கலாம். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் கடாயில 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா ஃப்ரை ஆகணும். மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இப்ப பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதோடவே 1 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி விதையோட வாசம் எல்லாம் நல்லா வரணும். அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை பண்ணணுங்க. இப்ப நல்லா வறுத்துட்டங்க. நல்ல வாசம் வருது. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளுக்கு பதிலா நீங்க கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எள்ளு சேர்த்தோன்னா அப்படியே படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும். பாருங்க, எள்ளையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டேன். மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வச்சே தான் வறுக்கணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடுங்க. இப்ப நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் தட்டுல கொட்டி வச்சிடலாம். இது நல்லா ஆறி வரட்டும். இப்ப அதே கடாயில ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா மொருகிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இப்ப நல்லா வறுத்துட்டேன், வெளியே எடுத்துறேன். இதே கடாயில 5-6 நார்மலான வரமிளகா, 5-6 காஷ்மீரி வரமிளகா சேர்த்துக்கலாங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாவும் நார்மலான மிளகாவும் காரத்துக்காக சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. இப்ப மிளகாயும் நல்லா வறுத்துட்டேன், வெளியே எடுத்துடலாம். இப்ப அதே கடாயில ஒரு கை அளவுக்கு அழுத்தி பிடிக்கிற அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க. நான் எடுத்திருக்கிற அளவு 100ல இருந்து 120 கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளியையும் அதே கடாயில சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து அந்த கடாயோட சூட்லயே புளி நல்லா வறுபட்டுரும். பாருங்க, ஒரு 2 செகண்ட்லயே புளி வறுபட்டுரும். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த கடாயோட சூட்லயே புளி இருக்கட்டும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மல்லி விதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. இதோடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிட்டேன். இப்ப இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்க வரமிளகாவை சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கிற புளியையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட இன்ஸ்டன்ட் புளியோதரை பவுடர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம எம்மியா இருக்கும். இப்ப இதோடவே கடைசியா சின்னதா ஒரு 2 துண்டு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். செம டேஸ்ட் கொடுக்குங்க. வெல்லம் ஆப்ஷனல் தான், ஆனா சேர்த்துனீங்கன்னா சூப்பர் பிளேவரா இருக்கும். இதையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். அவ்வளவுதாங்க, நம்மளோட இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம அரைச்ச பொடிய ஒரு பிளேட்ல கொட்டி வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலைய கையிலேயே நல்லா கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை அங்கங்க தெரியும் போதுதான் நமக்கு சூப்பரா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்ணாடி ஜாடியிலயோ இல்ல பீங்கான் ஜாடியிலயோ போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மாசம் வரைக்கும் பிரச்சனையே இருக்காதுங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா 2 மாசம் வரைக்குமே வச்சுக்கலாங்க. இப்ப நான் இந்த புளியோதரை மிக்ஸ் வச்சு சாதம் எப்படி கிளறதுன்னு காமிக்கிறேன். கடாயில 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பருப்பு நல்லா ஃப்ரை ஆனோன்னு 1 டீஸ்பூன் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோடவே 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பருப்பெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி வேர்க்கடலை எல்லாம் அதிகமா சேர்த்து செய்யும் போது புளியோதரையோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 4 டேபிள் ஸ்பூன் புளியோதரை பவுடர் சேர்த்துக்கலாங்க. நம்ம ரெடி பண்ண புளியோதரை பவுடரையும் சேர்த்து நல்லா அந்த ஆயிலே ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்ப நல்லா கலந்துட்டு இப்ப நம்ம எந்த கப்ல புளியோதரை மிக்ஸ் எடுத்தோமோ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார அலசி நான் வந்து தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. டக்குன்னு நமக்கு புளியோதரை வந்து கெட்டியாகும். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கலந்து விடுங்க. பாருங்க, நல்லா கெட்டியாயி நம்ம ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ண புளிக்காய்ச்சல் மாதிரி ரெடி ஆயிருக்கு. இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து எண்ணெய் எல்லாம் சைடு நல்லா செப்பரேட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதோடவே வடிச்ச 2 கிளாஸ் அளவுக்கு சாதத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் வச்சு புளி சாதம் சூப்பரா ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம அந்த கடையில வாங்குற எம்டிஆர் புளியோதரை மிக்ஸ் மாதிரியே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி தரதுக்கும் லஞ்ச் டைம்க்கு டக்குன்னு செய்யணும்னா இந்த மாதிரி செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்களும் இதே போல டேஸ்டியான இந்த புளியோதரை பவுடரை ரெடி பண்ணி வச்சுட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.